ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நாம் கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கும் எனக்கும் இன்று தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை இரட்சிக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தேவன் நீக்கி அவர் நம்மளை இரட்சிக்க அவர் இவ்வுலகத்திற்கு வந்திருக்கிறார். விசுவாசிங்கள். தேவன் நிச்சயமாகவே அவர் நம்மளை இரட்சித்து அவரோடு நம்மளை பயணிக்க தேவன் நம்மளை வழிநடத்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவன் நாமம் மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.